நீயே சென்று யமுனையில் நீர் கொண்டு வர வேண்டும். நீயேதான் பசுவிடம் பால் கறக்க வேண்டும். நீதான் அடுப்பை எரிக்க வேண்டும். அனைத்து சமையலையும் உனது கையால் தான் சமைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொள்வோம். பிரம்மஸ்ரீ, எனக்கு கஷ்டங்கள் நேரக்கூடாது என்று தாம் அம்மாவிற்கு கஷ்டங்களை கொடுக்கிறீர்களே, இது என்ன தர்மம்? குழந்தாய், தர்மங்களின் நுணுக்கம் தெரியும் அளவுக்கு உனக்கு வயதாகிவிடவில்லை. நாங்கள் இறைவனின் பிரதிநிதிகள். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுவே தர்மமாகிறது. தாம் எந்த இறைவனின் பிரதிநிதி? ஏனெனில் உண்மையான இறைவன் யாருடைய அம்மாவிற்கும் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். தேவகி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் நீ? தப்பிச் செல்ல வழி நம் கண்முன்னே இருக்கிறது. இப்பொழுது நீ இங்கு சிறைப்பட்டு இருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் தேவகி? எனது குழந்தைக்காக. மைந்தனுக்காகவா? ஆம் மகாராஜா. எனது குழந்தை என்னை தேடி இங்கு வரும் சமயத்தில் நான் இங்கு இல்லை என்பதை அவன் கண்டால் அவன் எவ்வளவு வேதனை அடைவான் மகாராஜா. இல்லை, நான் இங்கிருந்து வெளியேறி என் குழந்தை என் மீது வைத்திருக்கும் அன்பை ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் தேவகி... மகாராஜா, நான் நன்கு அறிவேன். நீங்கள் தந்தை மட்டுமல்ல, மகேஷ்மதியின் மகாராஜா. மகேஷ்மதிக்கும் அதன் மக்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால் நீங்கள் செல்லுங்கள் மகாராஜா. சென்று தமது அரச தர்மத்தை காப்பாற்றுங்கள். நான் இங்கேயே இருந்து ஒரு தாயின் தர்மத்தை கடைபிடிக்கிறேன். தேவகி, புரிந்து கொள்ள முயற்சி செய் தேவகி. இங்கிருப்பதால் நம்முடைய வாழ்க்கை வீணாகுமே தவிர நாம் எதையும் சாதிக்க இயலாது. மகாராஜா, எனது நோக்கம் எனது பிள்ளையை எப்போதும் திரும்ப பெறுவதாக இருந்ததில்லை. எனது நோக்கம் கம்சனின் முடிவு. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மகாராஜா, நமது 8வது குழந்தை அந்த கம்சனை வதம் செய்யாத வரையில், அவனே நேரில் வந்து தனது தாயை அழைத்து போகாத வரையில் நான் வெளியேறுவதாக இல்லை. தேவகியின் மைந்தனா, நான் இங்கிருந்து வெளியேறுவதால் கம்சனின் விதி மாறப்போவதில்லை. எதன் காரணமாக அசரீரி ஒலித்ததோ, எதன் காரணமாக நமக்கு 8வது குழந்தை பிறந்ததோ, அந்த காரணம்தான் அந்த பாவி கம்சனின் முடிவு. நான் எனது மகனுக்காக உலகில் உள்ள அனைத்து தாய்களுக்கும் மோசம் செய்ய விரும்பவில்லை மகாராஜா. அந்த கம்சனை அழிக்கவும் தனது அன்னையை அழைத்து செல்லவும் நமது குழந்தை இங்கு வந்துதான் ஆக வேண்டும். அவமானம்! பிரம்ம ஞானிக்கே பெருத்த அவமானம். அவமானப்படுத்தி தரும் அமிர்தம் கூட நஞ்சுக்கு சமமானது. இங்கு ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன் நான். நந்தராணி, உன்னுடைய இந்த அன்னதானம் எந்த விதத்திலும் முழுமையடைய போவதில்லை. இல்லை பிரம்மரிஷி, என் குழந்தையை மன்னித்து விடுங்கள். எங்கள் மீது கோபம் கொண்டு இப்படி செல்லக்கூடாது. ஆம் பிராமணரே, என் மைந்தன் சிறுபிள்ளைத்தனமாக பேசிவிட்டான். மனதில் இருப்பதை அவன் கூறிவிட்டான். தாங்களோ பிரம்மஞானி. இந்த சிறுபிள்ளை செய்த தவறுக்கு அவனை மன்னிக்க வேண்டும். அப்பா, நான் சொல்ல வந்தது என்னவென்றால்... போதும் கண்ணா, இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூறினாலும் உன் தாய் உன்னிடம் பேசவே மாட்டாள். சரி அம்மா, இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன். பிரம்மரிஷி, ஒரு தாயின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற அன்னதான உணவை பாதையில் விட்டு செல்லக்கூடாது. நான் மீண்டும் எனது கையால் உங்களுக்கு உணவை சமைத்து தருகிறேன். அமருங்கள்.
யசோதா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது உனது கையால் நீ சமைக்கும் உணவை வைத்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்தது நீதானா இல்லை தேவகியா என்று கண்டுகொள்வேன். தேவகி, இந்த சமயத்திற்காக தான் நாம் காத்துக் கொண்டிருந்தோம். இத்தனை வருட முயற்சிகள், நம்பிக்கை, பல போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு இந்த வெற்றி கிடைத்துள்ளது. ஆனால் நீயோ... என்னை மன்னித்து விடுங்கள் ரோஹிணி அக்கா. ஆனால் எனது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நான் வருவதாக இல்லை. ஆனால் தாம் கவலைப்பட வேண்டாம். தங்களது முயற்சி, தங்களது தியாகம் வீணாக போகாது. அக்கா தனது தொடர் முயற்சிக்கு பின்புதான் இன்று மகாராஜாவின் விடுதலை சாத்தியமானது. விரைவாக செல்லுங்கள் மகாராஜா. அக்கா செல்லுங்கள். தேவகி, உன்னை இங்கு தனியாக தவிக்க விட்டுவிட்டு நான் மட்டும் வெளியேறுவேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? எனது முதலும் இறுதியுமான கடமை இந்த தர்ம யுத்தத்தில் இறுதி வரை உன்னுடன் இருப்பது. நமது மைந்தன் நம்மை தேடி இங்கே வந்து அந்த பாவி கம்சனுக்கு ஒரு முடிவு கட்டும் வரை நானும் உன்னுடன் இங்கேயே தான் இருப்பேன் தேவகி. ரோகிணி, இப்பொழுது இந்த யுத்தமானது என்னுடைய தேவகியின் விடுதலைக்கான யுத்தம் இல்லை. இது இந்த முழு உலகத்துக்குமான அதர்மத்துக்கும் அநியாயத்திற்கும் எதிரான ஒரு யுத்தம். இந்த உலகம் முழுமைக்குமான யுத்தம் இது என்பதால் நம்முடைய தனிப்பட்ட ஆசாபாசங்களுக்கு இடமில்லை ரோகிணி. என்னை மன்னித்து விடு ரோகிணி. நீ திரும்பிச் சென்று விடு ரோகிணி. திரும்பிச் சென்று விடு ரோகிணி. இங்கிருந்து திரும்பச் சென்று விடு. இப்பொழுது நான் எங்கு செல்வது? இப்பொழுது நான் எங்கு செல்வது மன்னா? எனது முழு வாழ்க்கையையும் தங்களுடைய விடுதலைக்காகவே அர்ப்பணித்திருந்தேன். ஆனால் இன்று அது நிறைவேறவில்லை. ஒரு மனைவியாக நான் வாழ்வதற்கு அர்த்தமின்றி போய்விட்டது மன்னா. நான் இப்பொழுது எங்கு செல்வேன்? நான் இப்பொழுது எங்கு செல்வேன்? மகாராணி ரோகிணி இன்னும் வரவில்லையே. கம்சனின் படைகள் வந்துவிட்டால் ஆபத்து நேர்ந்துவிடும். உனது வேதனையை நன்றாக அறிய முடிகிறது ரோகிணி. நான் எனது துக்கத்தை தேவகியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் நீ உனது துன்பங்கள் அனைத்தையும் தனியாகவே சகித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை திருமணம் மட்டும்தான் செய்து கொண்டேன். ஆனால் ஒரு கணவனாக எனது தர்மத்தை கடைபிடிக்கவில்லை. என்னை மன்னித்து விடு ரோகிணி. உன் முன் நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன். மன்னா, ராதா, என் மகளே ராதா, என்னவாயிற்று எனது செல்ல குழந்தை ராதைக்கு? நீ எதற்காக இப்படி தனியாக நின்று கொண்டிருக்கின்றாய்? எனக்கு புரிந்து விட்டது. எனது மகள் ராதாவிற்கு பர்சனாவின் ஞாபகம் வந்து விட்டது. ஆனால் அதற்காக நீ கவலைப்பட தேவையில்லை. அப்பா, நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன.
அனைவரும் நமக்காக கவலை கொள்வார்கள், ஆனால் நாம் யாருக்காகவும் கவலை கொள்வதில்லை. நீ சரியாகத்தான் பேசுகின்றாய். ஆனால் முதலில் இதைச் சொல், நீ எதற்காக இங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தாய்? ஓஹோ அப்பா, ஏனென்றால் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதைத்தான் உன்னிடம் நான் கேட்கின்றேன். எனது மகள் என்ன யோசித்துக் கொண்டிருந்தாள்? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? நீ உன் மனதில் என்ன யோசித்துக் கொண்டிருந்தாய் என்று ஒருவேளை என்னிடம் நீ கூறினால் என்னால் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அல்லவா? அப்பா, நான் ராதா. அட, எனக்கு தேவையானதை நானே செய்து கொள்வேன். நான் யோசித்தும் விட்டேன் என்ன செய்ய வேண்டும் என்று. ராதா ராதா, இப்போது அப்படி என்ன யோசித்திருக்கிறாள் நமது மகள் ராதா? தனது தந்தையிடம் கூட கூறாமல் செல்கிறாள். கேட்டால் நான் யார்? ராதா, நான் கண்ணனை மன்னிக்க மாட்டேன், ஆனால் கண்ணன் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்கிறாள். தெரியவில்லை நம் ராதையின் மனதில் என்னவிருக்கிறது என்று. கண்ணன், கண்ணன் தான் என் மனதில் இருக்கிறான். கண்ணன், ராதா, பல சமயங்களில் தோன்றுவதுண்டு இவர்கள் இருவரும் சாட்சாத் நாராயணன் மாதா லட்சுமி தேவியின் அவதாரம் என்று. ஏனென்றால் இவ்வளவு அதிக அன்பு பிரபு விஷ்ணு மாதா லட்சுமி இருவருக்கும் இடையில்தான் ஏற்படும். அன்பா? ராதையோ கண்ணனிடம் சண்டை போடும் சந்தர்ப்பத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறாள். அது அப்படி அல்ல கீர்த்தி. உரிமையை நிலைநாட்டும் சந்தர்ப்பம். ஏதோ ஜென்ம ஜென்மங்களாக ராதாவிற்கு கண்ணன் மேல் உரிமை இருப்பது போல ஏதோ இருக்கிறது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது. நான் ஒன்று மட்டும் அறிவேன், ராதை இன்று கோகுலத்திற்கு வந்ததில் காரணம் ஏதோ இருக்கிறது. இதற்கு பின் அவசியம் மாதா லட்சுமியின் விருப்பம் இருக்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள் மன்னா? தாம் ஒன்றும் குற்றவாளி அல்ல. குற்றவாளி அந்த பாவி கம்சன் தான். அவனது அதர்மம் மற்றும் அக்கிரமங்களினால் எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் எத்தனை மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்களையும் இழந்திருக்கிறார்கள். மன்னா, எனக்கு பெருமையாக உள்ளது. நான் என் கணவனை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர் கம்சனுக்கு எதிராக தர்ம யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார். தேவகி, எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது உனது மைந்தன் இந்த உலகில் எங்கிருக்கிறான் என்று. ஆனால் ஒன்றை மட்டும் அவசியம் அறிவேன். நீ எடுத்திருக்கும் இந்த முடிவு மிகவும் சரியானது. ஒரு தாயின் அன்புக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்கும் அனைத்து உரிமையும் உனக்கு இருக்கிறது. நீ மட்டுமல்ல தேவகி, இந்த உலகமே அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது உன்னுடைய புதல்வன் அந்த பாவியான கம்சனை அழிக்கப் போகிறான் என்று, அத்தோடு உன்னை எப்பொழுது இங்கிருந்து விடுவித்து செல்வான் என்றும். ரோகிணி, இது என்ன முரணான நிலை? நமது 8வது குழந்தை உன்னுடன் தான் இருக்கிறான் என்பதை கூட என்னால் கூற முடியவில்லை. ஆனால் காலம் வரும்பொழுது நீயே அதை அறிந்து கொள்வாய். யசோதா மற்றும் நந்தகோபரிடம் வளரும் அந்த பிள்ளைதான் தேவகியின் 8வது மைந்தன் என்று. அவனுக்காகத்தான் அசரீரி ஒலித்தது. அவன்தான் கம்சனை வதம் செய்வான். நாராயண நாராயண. பிரபு, மன்னர் வசுதேவர் எத்தனை பெரிய தைரியசாலி, உறுதியாக இருக்கிறார். இந்நிலையில் எவராக இருந்தாலும் அவரது ஆத்ம பலமானது நிலை குலைந்து போயிருக்கும். ஆனால் இந்நிலையிலும் மகாராஜா வசுதேவர் தனது 8வது குழந்தையின் ரகசியத்தை தனக்குள்ளேயே வைத்திருக்கிறார். இதை பார்க்கையில் எனக்கு தோன்றுகிறது, இது போன்று இருப்பது எனது பிரபுவின் தீவிர பக்தரால் தான் முடியும். தாம் கூறுவது சரியே தேவரிஷி.
மகாராஜா வாசுதேவர் சாதாரண மனிதன் அல்ல. தன்னுடைய முன் ஜென்மத்தில் அவர் பிரஜாபதி சுத்பா ஆவார். மற்றும் அன்னை தேவகி அவருடைய பிரதிவிரதை மனைவி பிரஷ்ருதி. அவர்கள் இருவருமே என்னை தங்களது பிள்ளையாக பெற வேண்டும் என்று என்னை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள். நாராயண நாராயண, இதற்கு இதுதான் காரணமா? தாம் மகாராஜா வசுதேவரையும் தேவி தேவகியையும் தாய் தந்தையராய் தேர்ந்தெடுத்ததற்கு? ஆம் தேவரிஷி. ஆனால் இது முதல் முறை அல்ல. மகாராஜா வாசுதேவரும் மற்றும் அன்னை தேவகியும் எனது தாய் தந்தையராக இருப்பது. அப்பொழுது நான் பிரஜாபதி சுத்பாவுக்கும் தேவி பிரஷுரிக்கும் பிள்ளையாக பிறந்தேன். அப்பொழுது இவ்வுலகம் என்னை பிருஷ்ரி கர்ப் எனும் பெயரில் அழைத்தது. இரண்டாவது ஜென்மத்தில் பிரஜாபதி சுத்பா கஷ்யப முனிவராக பிறந்தார். தேவி பிரஷ்ருதி அன்னை அதித்தி ஆவார். அப்போது மீண்டும் அவர்களுக்கு நான் வாமன ரூபத்தில் அவர்கள் மைந்தனாக பிறந்தேன். நாராயண நாராயண, இப்பொழுது மூன்றாவது ஜென்மத்திலும் ரிஷி காஷ்யப் மகாராஜா வசுதேவரும் மற்றும் மாதா ஆதிதிதி தேவி தேவகியாகவும் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மூன்றாவது முறையாக இந்த உலகத்தையே காப்பவருக்கு தாய் தந்தையராகவும் பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. தாம் கூறுவது முற்றிலும் சரியே தேவரிஷி. பெருமை மிக்கவர் மகாராஜா வசுதேவர். பிறகு தேவி தேவகியும் கூட. அவர்கள் பக்தி மற்றும் கர்மத்தின் காரணமாக அந்த நாராயணனையே குழந்தையாக பெரும் பேறு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. எனக்கு புரிந்துவிட்டது பிரபு, முழுமையாக புரிந்துவிட்டது. மகாராஜா வசுதேவர் மற்றும் இந்த தேவி தேவகியின் தர்ம பயணத்தின் ஆதாரத்தை. நாராயண நாராயண. இவ்வளவு நேரமாகிவிட்டது. மகாராணி இன்னும் திரும்பி வரவில்லையே. கம்சனின் படை வந்துவிட்டால் ஆபத்தாகிவிடுமே. மகாராணி, மன்னர் வசுதேவர் மற்றும் தேவகி. நாம் இப்பொழுது இங்கிருந்து விரைந்து சென்றாக வேண்டும். ஆனால் மகாராணி, மன்னர் வசுதேவர் அவரால் நம்முடன் வர இயலாது. மகாராணி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மகாராணி, தாங்கள் செல்லுங்கள். இவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என்னை மன்னித்து விடுங்கள் முகேஷ்மதியின் வீரர்களே. மகிழ்ச்சிக்காகத்தானே இந்த உணவை சமைக்கிறாய். நானே மகிழ்ச்சியாக இல்லாத போது இந்த உணவு அந்த அந்தணர்களுக்கு எந்த விதத்தில் பிடிக்கும் அம்மா? கண்ணா, அம்மா, உனக்கு என் மீது எதுவும் கோபம் இல்லையே அம்மா? இல்லை கண்ணா, நீ எனக்காக தானே பேசினாய். எனக்கு வேதனை வரக்கூடாது என்றுதானே. அப்படி இருக்க நான் ஏன் உன் மீது கோபம் கொள்ள வேண்டும்? அதுதான் என் அம்மா. அம்மா,
பிரம்மஸ்ரீக்கு பசித்து இருக்கும். இப்பொழுது பசியால் பிரம்மஸ்ரீ மீண்டும் கோபம் கொண்டு விடக்கூடாது. வா அம்மா. இப்போது இந்த சிறுபிள்ளை கண்ணனின் ரகசியத்தை அறிய தடையில்லை.